ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டை தானே, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாவை 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி வறுத்து கொழுக்கட்டை செய்யும் போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு தட்டுக்கு மாற்றி மாவு நல்லா ஆற விட்டுருங்க. மாவோட சூடு தனியறதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டுக்கு தேவையான சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம துருவி போட்ட வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. பாருங்க, தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நம்ம துருவி போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் இந்த தேங்காவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காயை வறுத்து கொழுக்கட்டை செய்யும் போது கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா மாவையும் சேர்த்துடாதீங்க, கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை சேர்த்துனதுக்கப்புறமா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்துலேயே மாவு இந்த மாதிரி கெட்டியாயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. மாவு லைட்டாக ஆறிடுச்சுங்க. மாவு வந்து ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும் மாவு. ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் பிடி கொழுக்கட்டை செய்கிறேங்க, அதனால் கையில் பிடிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டானா இதே மாவையே கொழுக்கட்டை அச்சில் போட்டு கூட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிடிச்ச கொழுக்கட்டையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆவியில் வேக விட்டு எடுத்துடலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சு இதை மூடி வச்சு ஒரு 12 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருங்க. 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பிடி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொழுக்கட்டையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.